இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ எனக்கு காட்டுற இந்த கேர் அக்கறை எல்லாம் இருக்குல்ல, இந்த ஒரு விஷயத்தினாலதான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த வீட்டுல நடக்கிற எல்லாமே இதனால மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. நான் என்ன தப்பு பண்ண? இல்ல சொல்லு, நான் என்ன தப்பு பண்ண? இது வரைக்கும் எத்தனை முறை நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க? சொல்லு, நான் என்ன சொல்லட்டுமா எத்தனை முறை காப்பாத்தணும்னு? நான் பண்ணது சரிதாண்டி எனக்கு தோணுது. நான் அப்படி என்ன தப்பு பண்ணனு கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். ரிஷி, நான் உன்னோட உயிரை காப்பாத்தும் போது நிலைமை வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ நமக்குன்னு ஒரு உறவு இருந்துச்சு. நம்ம இப்போ கணவன் மனைவியா இருந்தோம். நீ என்னதான் பண்ணது தப்பு இல்லைனாலும் நீ இந்த மாதிரி என் விஷயத்துல பண்றது தப்பு ரிஷி. எனக்காக நீ இதெல்லாம் பண்ணவே கூடாது. மலிஷ்கா கூட உனக்கு கல்யாணம் ஆக போகுது. அவதான் என்னைக்குமே உனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கணும். உன்னுடைய இந்த அன்புல, உன்னுடைய இந்த அக்கறையில, உன்னுடைய கவலையில எல்லாத்துலயும் மலிஷ்கா மேலதான் அன்பு இருக்கணும். இங்க பாரு, உன்னுடைய எல்லா விஷயத்திலயும் அவளுக்கு தான் உரிமை இருக்கு. அட ப்ளீஸ் லட்சுமி, நீயும் மலிஷ்கா மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவளும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கா. முதல் கிஸ்ல அவளுக்கு தான் உரிமை இருக்கா. அட எத்தனை முறை தான் அவளுக்கு சொல்லி நான் புரிய வைக்கிறது? மலிஷ்கா, நான் லட்சுமியை கிஸ் பண்ணல, அவ உயிரை காப்பாத்ததான் அப்படி பண்ணன்னு சொன்னேன். ஆனா அவ ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. அவ திரும்ப திரும்ப இதே சொல்றா. அந்த கிஸ் அவளுக்கு கிடைக்க வேண்டியதா, அது உனக்கு கிடைச்சிருச்சா? இல்ல அது கிஸ் கிஸ் அதாவது மலிஷ்கா என்ன யோசிக்கிறாளோ நான் அதான் உன்கிட்ட சொல்றேன் லட்சுமி. அப்புறம் ஐம் ரியலி சாரி. நான் அந்த அர்த்தத்துல அப்படி சொல்லல. சாரி மட்டும் சொல்லாத ரிஷி. அதே சமயம் சாரி சொல்ற மாதிரியான விஷயத்தையும் நீ பண்ணாத. என்ன பாரு, எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. இன்னொருத்தர் கூட. இதுக்கப்புறமும் நம்ம வழி ஒண்ணு சேராது. அந்த வழி பிரிஞ்சிருச்சு. அத நீ ஒண்ணு சேர்க்க பார்க்காத பிளீஸ். மலிஷ்காவோட நிலைமை எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. அவளோட கஷ்டங்கள்லாம் எனக்கு புரியுது. ஒருத்தரோட காதலை யாராவது பறிச்சுட்டா அது எப்படி இருக்கும் எனக்கு புரியுது. ஆனா பிளீஸ் ரிஷி, பிளீஸ், நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். பிளீஸ், இதுக்கப்புறம் என்னை விட்டு தள்ளிடு பிளீஸ். நீ கீழே இப்போ ஒண்ணு பண்ணல என்னை காப்பாத்துறதுக்காக. நீ என் உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணியோ அதனால நீலமாட்டியும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. என்னால அவங்களுக்கு ரொம்பவே கோபம் வந்திருக்கும். அவங்க உன்னை திட்டுவாங்க. இதனால ரொம்பவே திட்டு விழுந்திருக்கும். புரியுதா? இல்ல, இதுதான் இங்க ப்ராப்ளமே. உனக்கு புரியவே மாட்டேங்குது. இப்படி எல்லாம் பண்ணி நீ என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்துற. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல என்னால ஏதாவது மனஸ்தாபம் வந்துச்சுன்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மலிஷ்கா இன்செக்யூர் ஆகுறதுக்கு நான் மட்டும் தான் காரணமா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் பேசுறது கேட்க வேண்டியதா இருக்கு. எல்லாரோட கோபத்தையும் நீ என்னாலதான் தாங்கிக்கிற. அதனால பிளீஸ், நான் இப்போ ஒரு முடிவை எடுத்துட்டேன். நம்ம ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் தள்ளியே இருப்போம். எனக்காக நீ ஒரு பையனை பார்க்க போறேன்னு சொன்னல, அப்ப பாரு. ஆனா அதை சீக்கிரம் பண்ணு. நீ எல்லாத்தையுமே மறந்துரு. பெஸ்டா இருக்கணும், இவ்வளவு குவாலிட்டி இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும், உன்னை விட பெட்டரா இருக்கணும் எனக்கு தேவையில்ல. நீ சொல்ற இதை மட்டும் நான் ஏத்துக்க மாட்டேன். இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்.